எங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்தம் 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 பரிசுத்தம்னு எழுதப்படட்டும். எங்களுடைய நெற்றியிலே பரிசுத்தம் என்கிற ஒரு அடையாளம் போடப்படட்டும். அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் எங்களை முழுவதுமாய் நடத்தட்டும். உங்க கரங்களிலே முழுவதும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இந்த நல்ல நாளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த 8வது நாள் இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த அருமையான இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற, திருச்சபையிலே கலந்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் மூலமாய் இந்த வார்த்தைகளை அநேக இடங்களிலிருந்து கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட எல்லாரையும் கர்த்தர் பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவாராக. ஆமென் சொல்லுங்கள். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவே விழாது. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, இல்லை என்றால் நடக்கக்கூடிய 100% அது நடக்காது என்று பல மனிதர்கள் சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும். ஆமேன். இந்த 21 நாட்களும் சொல்லப்படுகிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் உண்மையாய் நம்பி, ஆண்டவரே இந்த வாழ்த்தை எனக்காக தான் என்று உரிமை பாராட்டி அதற்காக ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்தும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் எந்த இடத்திலையும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார். நீங்களும் நானும் நம்புகிறது மனிதனுடைய வார்த்தையை அல்ல, வாக்குரைத்தால் வாக்கு மாறாத கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. அதான் தேவ மனுஷன் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், அவர் சொன்னதை செய்யும் மழவும் அவர் என்னை கைவிடுவதே இல்லை. நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு உங்களை எடுத்துக்கொள்ளப்பட போவது இல்லை. அவருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். அவருடைய வார்த்தை உங்களிலே நிறைவேறுகிற வரைக்கும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டும் போதே அந்த வார்த்தைகள் திரும்ப 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 நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய மனதை தளரவிட வேண்டாம். நம்முடைய ஆண்டவரிடத்திலே எல்லா மீட்பும் உண்டு. ஆமேன். நம்முடைய ஆண்டவரிடத்திலே இல்லாத மீட்பே இல்லை. நீங்கள் தவறு செய்து தண்டிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் என் தேவனிடத்திலே மீட்பு உண்டு. இல்லை என்றால் உங்களுக்கு குடும்ப சாபமாக அது தொடர்ந்திருந்தாலும் உங்களுக்கு மீட்பு உண்டு. அது உங்களாகவே வந்திருந்தாலும் அதற்கு மீட்பு உண்டு. நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்கிற கர்த்தர். ஆமேன். ஒவ்வொரு நாளும் இந்த 21 நாள் ஜெபத்திலே முதலாவதாக ஒரு சிந்தனைக்கான ஒரு காரியத்தை தியானித்து அதற்கு பிறகு நம்ம வாக்கு தத்தத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் அந்த சிந்தனைக்காக நான் நினைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த பிடிவாத குணத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த பிடிவாத குணம் அப்படின்னா சில காரியங்கள் தங்களுக்கு ஆபத்து என்று தெரிந்திருந்தும் தனக்கு நஷ்டம் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் ஆசைப்பட்டதற்காக, அவர்கள் விரும்பினதற்காக, இல்லை என்றால் யாரோ ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்ததற்காக நிறைய பேர் ரொம்ப அவருடைய பிடிவாதமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நீங்கள் ரொம்ப நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், பிடிவாதமாய் நீங்கள் இருப்பது இன்னொருத்தருக்கு ஆபத்தல்ல, அது உங்களுக்கு தான் ஆபத்தாய் முடிந்துவிடும். ஆண்டவர் எந்த இருதயத்தை கர்த்தர் புறக்கணியார் என்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். சிலருடைய கேரக்டர் ஒரு காரியத்தை குறித்து அவங்க பிடிவாதம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், அவங்க அதிலிருந்து மாறவே மாட்டாங்க. 4 நாள் சாப்பிடாம கூட இருந்துருவாங்க. அவங்க பேசாம இருக்கணும்னா அவங்க பேசாம இருந்துருவாங்க. அவ்வளோதான். அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னா அவங்க போக மாட்டாங்க. அந்த பிடிவாத குணம், இது எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு நிற்பாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அந்த குணம் இருக்கவே
இருக்கவே கூடாது. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் எங்க அம்மா மாதிரி நான் ரொம்ப பிடிவாத குணம் பாஸ்டர், இல்லைன்னா எங்க அப்பா மாதிரி ஒரு பிடிவாத குணம் அப்படின்னு நீங்க இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த 8வது நாள் ஜெபத்திலே தயவு செய்து உங்களை முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் சமூகத்திலே. ஆண்டவரே, எனக்கு ஒரு சதையான ஒரு இருதயத்தை தாரும், இப்படிப்பட்ட பிடிவாத குணத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஏனென்றால் பிடிவாத குணமாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் சகலவற்றையும் இழந்து விடுவீர்கள். உதாரணத்திற்கு வேதத்தில் யோனா என்கிற மனுஷனை குறித்து நம்ம வாசிக்க முடியும். இந்த யோனாவை குறித்து வாசிப்பீர்களானால் அவனுக்குள்ளே இருக்கிற பிடிவாத குணம் அப்படின்னா ஆண்டவர் நினிவேவுக்கு போக சொல்றாரு. ஆனா அந்த நினிவேவுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாதம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்போ என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை யாராவது நம்மளை போ சொல்லிடக்கூடாது, இல்லைன்னா நம்மளே மனசு மாறிடக்கூடாதுன்னு சொல்லி தன் பிடிவாத குணத்தை விட்டு மாறிடவே கூடாது. யார் பேசினாலும் என்ன நடந்தாலும் மாறிடக்கூடாதுன்னு கப்பலுடைய அடித்தட்டத்தில் போய் அவன் படுத்து நித்திரை செய்தானாமா. சிலர் அப்படித்தான் தன்னுடைய பிடிவாத குணத்தை மாத்திருவாங்களோ அப்படின்னு நினைச்சு பாஸ்டர்கிட்ட பேச மாட்டாங்க, ஜெபத்துக்கு வர மாட்டாங்க, இன்னும் ஆலோசனைக்கு போக மாட்டாங்க. இல்லை நம்ம ஒரு பிடிவாதமாக இருக்கிறோம், ஒருவேளை பாஸ்டர் மாற்றிட்டாருன்னா அவங்க ஆலோசனை சொல்லி கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை பிரிவினை இருக்குன்னு வைங்களேன், அப்போ அவங்க ஆலோசனைக்கே நிற்க மாட்டாங்க. ஏன் நிற்க மாட்டாங்கன்னா, நான் அதை மன்னிக்க மாட்டேன், நான் அதை மறக்க மாட்டேன், நான் பிடிவாதமாக இருப்பேன், அவங்க என் மனசை மாற்றிடுவாங்க, அதற்காக நான் வரமாட்டேன். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் தாழ்மைப்படும் போதுதான் ஆண்டவர் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அப்போ இந்த யோனா பிடிவாத குணத்தினால கப்பலுடைய அடித்தட்டத்தில் போய் படுத்து கிடக்கிறான் பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் விடல. எப்படி நீ பிடிவாத குணம் மாற மாட்டியா? சில நேரத்தில் நீங்க ஆண்டவருடைய காரியத்தில் இல்லை கர்த்தருக்கு முன்னாடி முருக அப்படி பிடிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவாராமா. ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். நல்லா சொல்லுங்க, மிஞ்சும் கோபத்தை ஒரு லிமிட் வரைக்கும் ஆண்டவர் பார்ப்பாரு, தட்டி கொடுப்பாரு, பேசுவாரு, ஆலோசனை சொல்லுவாரு. இல்லை ரொம்ப ஓவராத்தான் நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு நிற்பீங்க அப்படின்னு சொன்னா சில நேரத்தில் கர்த்தரே உங்களை பிடிச்சி இறக்கி விட்டுருவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இவர் அப்படிதான் பண்றாரு. நான் எல்லாம் தூங்கிடுவேன், நான் எல்லாம் போகவே மாட்டேன், என்னை எப்படி ஆண்டவர் அனுப்புறாருன்னு நான் பார்க்கலாம், எவன் என்ன தட்டி எழுப்புறான்னு பார்க்கலாம். அதனால மேல் தட்டுல கூட படுக்காம அவ்வளவுதான் அண்டர் கிரவுண்டுக்கே போயிட்டாரு. அவ்வளவுதான், கண்ணு காணாத இடத்துக்கு. ஏன்னா மனசுல ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிட்டாரு, நான் பிடிவாதம், நான் மன்னிக்க மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய காற்றை கட்டளை இடுகிறார், கடல் அப்படியே கொந்தளிக்குது. அப்போ அவங்க மேல கத்திட்டு இருக்கிறவங்க எங்க வரைக்கும் வந்துட்டாங்கன்னா, இப்ப கீழே வரைக்கும் வந்தா இவன் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கிறான். தட்டி எழுப்பி, ஏப்பா மேல அத்தனை பேரும் செத்துட்டு கிடக்குறோம், நீங்க ஜாலியா தூங்கிட்டு இருக்கிற, எந்திரிச்சு போறா மேல போய் உன்னுடைய தேவனை நோக்கி நீ கூப்பிடு. ஆனா யாராலதான் அந்த பிரச்சனையே வந்திருக்குது. ஆனாலும் ஒரு பிடிவாதம் பாருங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் வர மாட்டேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறான். அப்போ இவர்கள் ரொம்ப தண்டு வலிக்கிறார்கள், பொருள் எல்லாம் நாசம் பண்றாங்க. அதற்கு பிறகு இவர்களுக்கு அதுலயும் கண்ட்ரோல் ஆகாம இந்த பிரச்சனை யாரால் வந்தது அப்படின்னு சீட்டு போட்டு பாக்குறாங்களாமா. கரெக்டா சீட்டு யார் பேர்ல விழுதாமா? யோனா பேர்ல விழுது பாருங்களேன். அவங்களுக்கு அந்த ஐடியா. உடனே அவங்க கேட்கறாங்க, ஏண்டா நீ என்னடா பிரச்சனை பண்ண என்ன? அப்போ அவன் சொல்றான் பாருங்க, உன்னதமான தேவனுக்கு நான் ஊழியக்காரன். பேசுறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. அங்கேயும் ஆண்டவரை குறித்து ரொம்ப பெருமையா தான் பேசுறாரு. அதனால ஆண்டவர் அங்க போக சொன்னாரு, நான் இங்கே தான் வந்தேன். சரிப்பா அங்க போக வேண்டியதானே அப்படின்னா, இல்லை நான் போக மாட்டேன். அப்போ கடைசியில பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, என்ன தூக்கி என்ன ஒரு புடிவாதம் பாருங்களேன். செத்தாலும் சாவேனே தவிர அவன் வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்க மாட்டேன், நான் செத்தாலும் சாவேனே தவிர நினிவேக்கு நான் போக மாட்டேன். நம்ம நிறைய பேர் அப்படிதான். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் யோனாவுடைய பாட்டியும் யோனாவுடைய தாத்தாவும் இல்லை யோனாவுடைய அக்காவும் தங்கச்சியும் நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். யோனாவுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நெருங்கிய சொந்தம். நிறைய பேருடைய பிளட்டு யோனாவுடைய பிளட்டு தான் ஓடுது. அவங்க தங்கச்சியா இருப்பாங்க போல தெரியுது, இல்லைன்னா அவங்க அண்ணனா இருப்பாங்க போல தெரியுது. அவன் போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ இந்த கடல்ல விழுந்தா நான் செத்து போயிடுவேனே, கர்த்தாவே சாரி மன்னிச்சுக்குங்க, நான் போறேன். இப்போ என்ன உங்களுக்கு போகணும் அப்படித்தானே? சரி என்னுடைய பிடிவாத குணத்தை நான் விடுறேன், நான் இறங்கி போறேன், தாழ்ந்து போறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். என்ன கொன்றுங்க, ஆனா நான் நினைவை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா,
தூக்கி போட்ட உடனே கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இட்டாராமா. நான் சொல்றேன், உங்களை விழுங்குறதற்கு ஒரு மீன் வரும். அப்ப அந்த மீனுக்குள்ள உட்கார்ந்துட்டு 3 நாள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாராமா. இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க. மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிறது என்கிறது சாதாரணமா 2 மீனை வீட்டில் கழுவினாலே வீடு 3 நாளைக்கு நாரும். பாருங்களேன், அந்த மீன் வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும். அதான் சொல்றேன், ஆழமான ஊழியில நான் இருக்கிறேன். அழுக்கா இருக்கு, பாசியா இருக்கு, நாத்தமா இருக்குது. கர்த்தர் ஆண்டவரை உடனே அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை இட்டார். எங்க கொண்டு போனாருன்னா அங்க. ஆனாலும் அவனுடைய மனசுக்குள்ள என்ன பண்ணல தெரியுமா? இதை பாருங்க, என்னமோ வழி இல்லாம நான் இறங்கிட்டேன், இன்னும் என்ன போகல எனக்குள்ள. அவ்வளவு ஆண்டவர் நடத்தியும் அவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தும் உன்னால முடியாதுப்பா, நீ இப்படி இருந்தனா ஒன்னும் இல்லாம போயிருவேன், உன் மேல நான் நேசிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் எவ்வளோ தூரம் அவனை காப்பாற்றியும் அவனுடைய பிடிவாத குணத்தை அவன் விடவே இல்லை. பாருங்க, அங்க போயிட்டு 3 நாள் பிரசங்கம் பண்ண வேண்டியது, 3 நாள் பிரயாண தூரம். ஆனா அறையும் குறையுமா ஒரே வார்த்தையை. இந்த மாதிரி நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஜனங்களே மனம் திரும்புங்கள், ஆண்டவர் உங்களை அழிக்க போறாரு, இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நினிவே ஒரே பிரசங்கம் தான். இன்னும் 3 நாளைக்குள்ள நினிவே கவிழ்க்கப்பட்டு அவ்வளவுதான் போகும். நினிவே அழிய போகுது. அதுல நீங்க ஜெபம் பண்ணுங்க, மனம் திரும்புங்க, இதெல்லாம் கிடையாது. அழிய போகுதுடா அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி ஓரத்துல போய் படுத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான், முடிச்சேன். இனி இதுக்கு மேல எல்லாம் இந்த லாஸ்ட்ல என்ன அந்த லாஸ்ட்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் நான் பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு வாரத்துல பிரசங்கம் பண்ணிட்டேன், வேணும்னா யூனோ போய் அவங்களுக்கு சொல்லட்டும். அப்பவும் பிடிவாதம். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவருடைய பிடிவாதத்தை மாத்துறதற்கு ஒரு ஆமணக்கு செடியை கட்டளை இடுகிறார். உடனே அது அப்படியே வரும்போது அவனுக்கு குழு குழு குழுன்னு இருக்குது. திடீர்னு அடுத்த நாள் ஒரு பூச்சிக்கு கட்டளை இட்டு அது ஃபுல்லா சாப்பிட்டுருச்சு. இப்போ வெயில் உச்ச தலையில அடிக்குது, அப்படியே கொதிக்குது. ஏற்கனவே உள்ள ரணமா இருக்குது, இதுக்கு மேல வெயில் அடிச்சா எப்படி இருக்கும்? ஆனா அப்பவும் அவன் என்ன பண்ணலைன்னா தன்னுடைய பிடிவாதத்தை விடவே இல்லை. அதனால ஆண்டவரே அவன் மேல ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன்பா நேற்றைக்கு முளைச்ச ஆமணக்கு செடியிலேயே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோன்னு கேட்கிறாரு. அப்போ அந்த இடத்துல யோனா அதற்கு பிறகு வெட்கப்பட்டு போகிறான். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அந்த இடத்துல ஒண்ணுமே சைன் பண்ண முடியல. இந்த ஜபத்துல இருக்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிடிவாத குணத்தினால நீங்கள் நிறைய வருஷங்களை இழக்கிறதல்ல, சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து விடுவீர்கள். இந்த மனுஷன் அவர்களோட சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டியது. அந்த ஜனங்கள் ராஜா முதற்கொண்டு சின்ன பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசம் அறிவித்து அவ்வளோ அழகா ஜெபம் பண்றாங்க. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு. நம்ம சர்ச்சில் ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு அந்த தேசமே ரட்சிக்கப்படுகிறது, ராஜா ரட்சிக்கப்படுறான், எவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் யோனாவால சந்தோஷப்படவே முடியல. ஏன் அப்படின்னா பிடிவாத குணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்க குடும்பத்துல எந்த சந்தோஷம் வந்தாலும் உங்களால சந்தோஷப்படவே முடியாது. சரி, பரவாயில்ல, தப்பு பண்ணாதவர்கள் யாரும் உலகத்துல இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிஸ்டேக். அவங்க மனதுல வருந்திட்டாங்களா, தாங்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து உங்களிடத்துல வந்து ஒரு வார்த்தை சாரின்னு சொல்லிட்டாங்களா, அதற்கு பிறகும் நீங்கள் மன்னிக்காவிட்டால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்த தப்புகளை கர்த்தர் கண்டிப்பாக மன்னிக்கவே முடியாது. சிலர் அப்படிதான், நான் என்ன பாஸ்டர் அவன் பண்ண துரோகம் இல்லைன்னா அவன் பண்ண துரோகம் சின்னதா, காலம் முழுவதும் நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன், எப்படி இதை மன்னிக்க முடியும் அப்படின்னெல்லாம் உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களிடத்துல போய், மகளே நீ தாழ்ந்து போ, மகனே நீ தாழ்ந்து போ, மகனே நீ விட்டு கொடுத்து போ, மகளே நீ விட்டு கொடுத்து போ அப்படின்னு கர்த்தர் ஏதாவது ஒன்று பேசுவாரானால் நீங்க அப்படி தாழ்ந்து போனீங்கன்னா அந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய மதிப்பை இழக்கிறது போல தோன்றும். ஆனால் நான் நம்புகிறேன், ஒரு நாளிலே எந்த ஜனத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காய் நீங்கள் தாழ்ந்து போனீர்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி தலைவனாகவும் தலைவியாகவும் கர்த்தர் நிறுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பயப்படும்படி செய்வார். இதற்கு பெரிய பெரிய சாட்சிகள் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் அதை உணரப் போகிறீர்கள். ஆமேன் சொல்லுங்கள். தகப்பனே, எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிடிவாத குணத்தை என்கிட்ட இருந்து என்ன பண்ணணும், எடுத்து போடணும். இன்னொன்று, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பிடிவாதத்தினால வீட்டில் இந்த சோறு தின்னாம இருக்கிறீங்க பாருங்களேன், வீட்டில் சாப்பிடாம பட்டினி கிடக்குறீங்க பாருங்க, இவங்களுக்குள்ள எல்லாம் நல்ல ஸ்பிரிட்டே இல்லைன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு. ஆவியானவர் இருக்கிற ஒரு பிள்ளை, ஆவியானவர் இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து அப்படிதான் பிடிவாதத்தினால 4 நாள் சோறு தின்னாம எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் கேட்கல எல்லாருமே தண்ணிய கடவுது. அப்படின்னா 12 மணி நேரம் கூட நீங்க எப்படி இருக்கக்கூடாதாமா, கோபமா இருக்கக்கூடாதாம்மா, பிடிவாதமா இருக்கக்கூடாதாம்மா. சரி, நடந்தாச்சு, முடிஞ்சாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நானும் தப்பு பண்ணேன், நீங்களும் தப்பு பண்ணீங்க, அவ்வளவுதான், அப்படிதான் சொல்லணும். இல்லை அப்படின்னா உங்க பட்சத்திலே ஆண்டவர் இரார். உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேளார். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் ஆண்டவருடைய பார்வைக்கு என்னவா இருக்காமா, அருவருப்பா இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். நமக்கு யாரு மேலையும் கசப்பு வேண்டாம், நம்ம யார்கிட்டையும் கசப்பா இருக்க வேண்டாம். கர்த்தரே அவ்வளவு தாங்கி இருக்காரு, கர்த்தரே அவ்வளவு பொறுத்து போயிருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் மட்டும் கோபமா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் என்ன துரோகியா, ஆண்டவர் என்ன பாவியா? ஆனா அவ்வளோ பெரிய தேவனாகிய கர்த்தாவே அவ்வளவு தாழ்மையாய், சரி பரவாயில்லப்பா கர்த்தாவே, இவர்கள் செய்த பாவத்தை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சிஸ்டர், உங்க பிரதர் அவர் செய்யறது என்னன்னு அவருக்கு தெரியல. பிரதர், அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. அந்த ஞானம் இல்லாததுனாலதான் அப்படி செய்யறாங்க. அதனால கர்த்தாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் மன்னிப்பீர்களே, ஆனால் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அழகாய் அலங்கரிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், ராஜா அந்த பிடிவாத குணத்தை எனக்குள்ளே இருந்து எடுத்து போடுங்க. என் மகளுடைய பிடிவாத குணத்தை என்னிடத்துல, அந்த மகளிடத்திலிருந்து எடுத்து போடும். என் மகனுடைய பிடிவாத குணத்தை எடுத்து போடுவீராக. ராஜா, எந்த ஒரு அசுத்த காரியத்திற்கும் எங்கள் பிள்ளைகள் பிடிவாதமாய் இருந்துவிடக் கூடாது. சொல்லுங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இனி அந்த குணம் எனக்கு வரக்கூடாது. அப்பா, எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் தாரும், ஒரு லகுவான இருதயத்தை தாரும், மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தாரும். முழு பலத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தாரும், மறக்கிற ஒரு இருதயத்தை தாரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிடிவாத குணங்கள் எனக்குள்ளே இருக்குமானால் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்னை முழுவதுமாய் சுத்திகரித்து அந்த குணத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. சொல்லுங்கள், அப்பா எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்கள். நான் சமீபத்திலே ஒரு சகோதரனை சந்தித்தேன். அப்போ அந்த சகோதரனை சந்திக்கும் போது அவருடைய தாயாரும் சேர்ந்து வந்திருந்தாங்க. அப்போ அந்த சகோதரனுக்காக அந்த தாயார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவருக்கு கிட்டத்தட்ட 42 வயதாகிறது. அந்த 42 வயது வரைக்கும் அவர் திருமணம் ஆகலை. அப்போ அந்த 42வது வயது வரும்போது தான் அவருக்கே இப்போ அவங்க அம்மா ரொம்ப பலவீனப்பட்டாங்க. அவங்களால சமைச்சு கொடுக்க முடியல, அவங்களால இவரை பராமரிக்க முடியல. அதனால இவனுக்கு இப்போ ஏதோ ஒரு துணை இந்த மகனுக்கு தேவைப்படுகிறது. அதனால இப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனால் ரொம்ப லேட்டா, ஆண்டவரா சில காரியத்தை தாமதம் பண்ணுனா நம்ம பயப்பட வேண்டாம், கர்த்தர் செய்வாரு. ஆனா நம்மளா அந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது. அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க அம்மா கதறாங்க, பாஸ்டர் இவன்கிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன், எத்தனையோ பிள்ளைங்க இவனுக்கு திருமணம் பண்ணி வந்துருச்சு, ஆனா ஒவ்வொன்றுக்கும் பிடிவாதமா இருப்பான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீயும் அப்பாவும் ஒன்னா இருக்கிறீங்களா, நீயும் அப்பாவும் சமாதானமா இருக்கிறீங்களா, 2 பேரும் சண்டை போட்டு தானே இருக்கிறீங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்போ இவருடைய தாயார் எவ்வளவோ அவனுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, பயங்கரமான பிடிவாதம். ஒவ்வொரு பொண்ணு வரும்போதும் ஏதாவது ஒன்றை சொல்லி அதை தடுத்து 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 அப்படி நிறுத்துறது. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ரொம்ப வாஞ்சிக்கிறார். இப்போ அவருக்கு தகுந்த மாதிரி அவரை செலக்ட் பண்ணவே முடியல. அவர் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாஸ்டர், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் பிடிவாதமா இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப தொலைச்சிட்டேன், இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. வாலிப தங்கச்சிகளும் தம்பிகளும் அப்படிதான், ஏதோ ஒன்றை மனசுக்குள்ள வச்சுட்டு, யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை மனசுக்குள்ள வச்சுட்டு, தயவு செய்து நீ பிடிவாதமா இருக்காத தங்கச்சி, தம்பி நீ பிடிவாதமா இருக்காத. நான் ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்யவே முடியாது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த விட்டு கொடுத்த என்கிறத ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் வேணும். விட்டு கொடுத்தல் என்கிறது ஒரு மிகப்பெரிய அபிஷேகம். ஆமேன் சொல்லுங்கள்.
யோசேப்பை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. அவனுடைய சகோதரெல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பினதுக்கு அப்புறமும் அவனிடத்துல ஹெல்ப் கேட்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பு அவர்களுக்காக அழுதான். அப்போ தன்னுடைய மனசுக்குள்ள அவனுடைய சகோதரர்களை குறித்த ஒரு பிடிவாதமும் இல்லை. அவன் பிடிவாதம் பிடிக்கணும்னா எவ்வளவு பிடிச்சிருக்கலாம். அதனால இந்த ஜபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. உன் காலத்தை நீ பாட்டுக்கு என்ன பண்ணிடாத, வீணடிச்சிடாத. உன்னுடைய வாழ்க்கையை நீங்களாகவே கெடுக்கிறதற்கு ஆரம்பித்து விடாதிருங்கள். நீங்க அப்படியே லெகுவா இருங்க. உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணும்னா நீங்க லெகுவா இருந்தாதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். நீங்க ரொம்ப அந்த ஸ்டஃபனா இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்தவே முடியாது. நீங்க நல்லா கவனிங்க. குயவனுடைய கையிலே இருக்கிற களிமண் எப்ப அழகான பாத்திரமாய் வனையப்படும்னா அது கட்டி ஆகும் போது அல்ல, அது லூஸா இருக்கும் போது தான் அவன் நினைக்கிறது மாதிரி வளைய முடியும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் குயவன் செய்கிற இந்த மண்பாண்டம் செய்கிற இடத்துக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த குயவன் தன்னுடைய கையில பாருங்களேன், ஒரு மண்ணு அப்படியே ஒரு உருண்டையா எடுத்து அதை தன்னுடைய எந்திரத்தில் வச்சு வனையும் போது அந்த மண்ணு ஃபர்ஸ்ட் கொலன்னு தான் இருக்கும். அதனால விட்டுற மாட்டான். பக்கத்திலேயே ஒரு தண்ணி வச்சிருப்பான் பாருங்க, ஒரு பாட்டில். அவன் எடுத்து தன்னுடைய கையை அடிக்கடி அந்த தண்ணிக்குள்ள முக்கிட்டே இருப்பான். அந்த தண்ணியினுடைய பதம் இருக்கிற வரைக்கும் அவருடைய விரல்ல அவருடைய கை எந்தெந்த இடத்துல எல்லாம் டாட் வைக்கிறாரோ அதெல்லாம் அழகழகா வந்துடும். ஆனா இப்போ ஒண்ணு செஞ்சு வச்சாச்சு, அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த மண்ணை அவன் குழைச்சுதான் வச்சிருக்கிறான். ஆனா அப்படியே எடுத்து திருப்பி பண்ண முடியாது. அது வெயில் அடிச்சதுனால கெட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி ஊத்தி திரும்ப அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இன்னொரு பாத்திரம் வணைகிறான். அப்போ ஆண்டவர் எப்போ உங்களை உருவாக்குவார் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும்னா லெகுவா இருக்கும் போது ஆண்டவர் உருவாக்குவார். நீங்க எதையுமே பிடிச்சு வச்சிருக்க கூடாது. எனக்கு தான் இதுதான் இப்படிதான் நடக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அது ஒரு லைன் போட்டுருவோம், இது ஒரு யோசனை வச்சிருவோம், அதுதான் அவ்வளவுதான் நான் இறங்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் எந்த காலத்திலும் என்ன பண்ணிட முடியாது, உருவாக்கவே முடியாது. அதற்கு மாறாக ஆண்டவரே உங்களுடைய சித்தம் போல எப்படினாலும் என்ன பண்ணுங்கன்னா என்னை வனஞ்சு கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு திறமைகள் ஒன்றும் இல்லை, எனக்கு படிப்பு ஒன்றும் இல்லை, எனக்கு ஞானம் ஒன்றும் இல்லை. நீங்க அவருடைய சமூகத்தில் அப்படியே இழகுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அழகான ஒரு பாத்திரமாய் இந்த 21 நாட்கள் ஜபத்தில் கர்த்தர் அதைத்தான் வாக்கு கொடுக்கிறார். மகளே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார், அவர் அப்பொழுது உங்களை அழகாய் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் தாழ்மைப்படுகிறேன். சொல்லுவோம், என் இஷ்டம் எதுவுமே இல்லை, என் விருப்பம் எதுவுமே இல்லை, எனக்கு டிசைட் பண்ண தெரியாது, எனக்கு முடிவெடுக்க தெரியாது. சொல்லுங்க சத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய பலத்த கைக்குள்ள நான் அடங்கி இருக்கிறப்பா, என்னை எப்படி வேணாலும் வனஞ்சுக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா என்னுடைய விருப்பம் அல்ல, அப்பா என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய மனதிலே எண்ணி இருக்கிறது அல்ல, உங்களுடைய சார்பிலே நான் விழுகிறேன், உம்முடைய கரத்திலே நான் விழுகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய மனம் போல் என்னை வனைந்து கொள்ளுவீராக, மனம் போல் என்னை வனைந்து கொள்ளுவீராக. அல்லேலூயா. எது நடந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த 21 நாள்ல இனி இருக்கிற இந்த 2 வார ஜெபத்துல நீங்க எல்லாரும் டெய்லி வந்த உடனே எதுக்காக ஜெபிக்கணும்னா, கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நான் களிமண் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணுமாமா? அதான் ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குல்ல, கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உம் இஷ்டம் போல் வனைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். அப்போ இந்த ஜெபத்துக்கு நீங்க இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு போதெல்லாம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே நீங்க எங்க என்ன போ சொன்னாலும் என்ன பண்ணினாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். உங்க கரத்துல நான் என்னவா இருக்கிறேன்னா களிமண்ணா இருக்கிறேன். சொல்லுங்களேன், ஒரு 10 டைம் சொல்லுங்களேன், உங்க கையில நான் களிமண். இந்த அவமானம் எனக்கு நன்மை ஆண்டவரே. அப்பா இந்த அவமானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஏச்சு பேச்சுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த குறைவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஒரு மனதோட சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே நான் களிமண், உம்முடைய கரத்திலே நான் களிமண், களிமண். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நான் களிமண். ஆமென்.
நம்முடைய வேதத்தை திறந்து நம்ம இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த 8வது நாளிலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லேவியராகமம் 26வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமையாயிராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 8வது நாளிலே கர்த்தர் சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு நல்ல வார்த்தை, நான் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு பெரிய நுகத்தடி உங்களுடைய கழுத்திலே வைக்கப்பட்டிருக்கலாம். நுகத்தடி என்கிறது ஒரு பெரிய பாரமான ஒன்று. 2 மாடுகள் கட்டப்பட்டு அந்த மாடுகள் பெரிய பொதி மூட்டையை சுமப்புவதற்கு முதலாவதாக நுகத்தை அதனுடைய கழுத்திலே மாட்டுகிறார்கள். அதனுடைய கழுத்திலே இருக்கிற நுகம்தான் அவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்கிறது. அப்ப நான் நம்புறேன், அந்த மாடால நிமிர முடியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. அந்த நுகத்தை அதனுடைய கழுத்தின் மேல வச்சதற்கு பிறகு அது கீழே மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதையுமே அதால செய்ய முடியாது. ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நுகம் உங்களுடைய கழுத்தின் மேல இருக்கலாம். உங்களை நிமிரவே விடாதபடி நுகம் என்கிற ஒரு பெரிய கடனிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். நுகம் என்கிற ஒரு வியாதி உங்களை தொடர்ந்து கொண்டு வரலாம். இல்லையென்றால் நுகம் என்கிற ஒரு ஆசீர்வாத குறைவு உங்களை தொடர்ந்து கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். உன் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை கர்த்தர் இந்த 21 நாள் ஜெபத்திலே கர்த்தர் முறிக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் மேல் இருக்கிற அந்த நுகத்தடிகளை முறிக்கிறார். அந்த பிசினஸ் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறித்து, ஆமேன், உங்களை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீர்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தலை குனிந்தீர்களோ, தலை குனிந்த சொந்தங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். தலை குனிந்த தெருவிலே, நீங்கள் எந்த தெருவிலே தலை குனிந்து நடந்தீர்களோ அதே தெருவிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். நீங்கள் தலை குனிந்த சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தினுடைய தலை சீக்கிரமாய் நிமிரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுக்குரியது சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உன் தகப்பனாருடைய தலையை நிமிர பண்ண போகிறார். உன் குடும்பத்தினுடைய தலை நிமிர பண்ண போகிறது. உன் பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க இந்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க எகிப்தியர்கள் உங்க மேல வச்சிருக்கிற நுகத்தடியை முறித்து உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே 400 வருடம் இருந்தார்கள். அப்ப அவர்களுடைய கழுத்தின் மேல ஒரு பெரிய நுகம் வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய இஷ்டத்திற்கு, விருப்பத்திற்கு எதையுமே அவங்க செய்ய முடியாது. அவர்கள் விருப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிட முடியாது, விருப்பப்பட்ட நேரத்தில் அவங்க போய் தூங்க முடியாது. இன்னொருத்தருக்கு அவர்கள் அடிமையாகவே இருந்தார்கள். அவர்கள் அடிமையா இருந்த பரவாயில்ல, அவங்க பிள்ளைங்க, அவங்க முன்னோர்கள், தாத்தா, கிட்டத்தட்ட 2-3 தலைமுறைகள் வந்து அப்படியே அடிமைத்தனத்திலேயே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவனுடைய கழுத்திலே இருந்த நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்கிறதற்கு ஒரு மோசையை கர்த்தர் எழுப்பினார். நான் நம்புகிறேன் உங்க குடும்பத்தில் கர்த்தர் ஒரு மோசையை கர்த்தர் எழுப்புவார்.
உங்க குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்புவார். அவர்கள் நிமித்தமாய் அந்த குடும்பத்திலே இருக்கிற நுகத்தடி முறியும் என்று வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹalleluya, ஹalleluya. குடும்ப வம்சமாய் இருக்கிற அந்த நுகத்தடிகளை கர்த்தர் முறிப்பாராக. அந்த வியாதி என்கிற நுகத்தடியை முறிப்பாராக. சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே அறிக்கை செய்து கொண்டிருக்கும் போதே ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். உங்களுக்கு என்னென்ன நுகத்தடி இருக்குது என்று உங்களுக்கு தான் தெரியும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நுகத்தடி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. ராஜா, ஊழியக்காரர் மூலமாய் நீர் பேசுகிற வார்த்தை உண்மையானால் இப்பொழுது அந்த அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள் எல்லாரும், இயேசுவின் நாமத்தினால் அந்த அற்புதம் நடப்பதாக, அந்த அற்புதம் நடப்பதாக, அந்த அற்புதம் நடப்பதாக, அந்த அற்புதம் நடப்பதாக. இயேசுவே, இப்பொழுது இந்த 8வது நாளிலே பேசப்படுகிற வார்த்தை எனக்குரிய வார்த்தை, என் குடும்பத்திற்குரிய வார்த்தை, என் பிள்ளைகளுக்குரிய வார்த்தை. இனி என்னுடைய தலை குனிய போவது இல்லை. ஹalleluya. உங்கள் வீட்டிலே நடக்கிற அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியின் நிமித்தம் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பது நிமித்தம் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார். ஹalleluya. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பரிசுத்தத்தை கொடுத்து நம் தலையை நிமிர பண்ண போகிறார். ஆமென். நான் தான் தலை குனிந்தே வாழ்ந்தேன். எல்லாரிடத்திலையும் கைகட்டி நான் நின்னேன் பாஸ்டர். எல்லாரிடத்திலையும் தலை குனிகிற ஒரு வாழ்க்கை. அவங்க நிறைய பேர் என்ன திட்டுவாங்க, நிறைய பேர் பணம் கேட்பாங்க. நான் எல்லாரிடத்திலையும் தலை குனிந்தேன். ஏதோ ஒரு தாய் தகப்பன் இந்த இடத்துல நான் நிறைய பேரிடத்துல தலை குனிஞ்சே வாழ்ந்தேன், அடிபணிஞ்சே வாழ்ந்தேன். ஆனால் நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இல்லை, உங்கள் பிள்ளையை கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். நீங்கள் தலை குனிந்த வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு வராது, உங்கள் பிள்ளைகளுக்கு வராது. நீங்கள் அநேக இடத்திலே தலை குனிந்தீர்கள். நான் நம்புகிறேன் உங்கள் பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார்.